ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் வடை, வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வடை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு ஸ்பூனில் எடுத்தோம்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு இருக்கும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமே இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் தேவைப்பட்டது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் வடை போடுற பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இருந்தால் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் வாட்டர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம கைகளில் எடுத்து வடை போடுற அளவுக்கு இருக்கணும். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை போடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடை போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுகளில் வடை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கடைசியாக ஆயில் ஆட் பண்ணுறதுனால வடை பாத்திரத்துலேயும் ஒட்டாது. வடைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வடை கோதுமை மாவில் பண்ணுறோன்ற எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை போடுறது ரொம்பவுமே ஈஸி. டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு போட்டுடலாம். 2 சைடும் நல்லாவே முருகலாக வந்துடுச்சு. இதே போல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.